இல்ல இப்போ வந்து நீங்க தலைவர்ன்றீங்க, எதுல நம்ம சேர்த்துக்கலாம்? ஒரு அவரை நண்பரா அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா? ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது, தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத நண்பர்கள் தலைவர் தான் கூப்பிடணுமா? அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும். கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து நண்பன் சொல்லல சார். நண்பன் சொல்றது வாய்ப்பு உண்டு. நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்ப இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன். ஓகே, லைக் மிஸ் படத்தை ப்ரோ அந்த டாக்டர் படத்தை அவர் துர்க இல்ல உங்களுடைய இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் நல்லா இவர்ட்ட ரொம்ப கேள்வி கேளுங்க, ரொம்ப பதில் சொல்லுவாரு, ரொம்ப ரொம்ப பேசுவாரு அவரு. ரொம்ப நாளா. ஆமா அப்படியா? ஆமா. காணல இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா இந்த படத்துக்கு? இல்ல காணல இல்ல, நான் இங்கதான் இருக்கு சென்னையில. இல்லன்னா என்ன மிஸ்ஸிங்னு கம்ப்ளைன்ட் போயிருக்கேன். ஆமா, நான் வந்து நிறைய இசை எல்லாம் பண்றேன் பிரதர். ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, பார்ட்னர் இருக்கு. வேலை இருந்தால நடிக்க வரது இல்ல. ஆக்சுவலா நான் ஒரு 4-5 படம் பண்ணேன் பிரதர், அது ரிலீஸ் பண்ணேன். வேற என்ன லாஸ்ட் ஏதோ சார் நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன சொல்லுங்க, எத்தனை சாங் இருக்கு, சென்சார் போர்டுல சொல்லுவாங்க. 3 சாங் இருக்குங்க. லெக் பீஸ்னா அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான், வேற எதுவும் அதை டீட்டெயில் பண்ண முடியாது. கதைக்கு அது ஆப்டா இருந்துச்சு. இந்த கதையில வர்ற ஒரு கதாபாத்திரம், ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவார். ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு, ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும். அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார், அலர்ட் பண்ணுவார், நான் தான் அப்போவே சொன்னேனே அப்படின்னு. ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம். படத்தில் 3 சாங், முழுக்க முழுக்க காமெடி ஜானர் ஆஃப் ஃபிலிம் தான். நான் நடிக்கலையே, நான் வடிவேல் சார் கூட நடிக்கவே இல்லையே. ஆனா அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். அதான் அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். என்ன இவரை முத்து காலை இல்லைன்னா சிங்க முத்து நினைச்சிட்டீங்களா? இல்ல, அவர் நடிச்ச படத்துல நான் வேலை பார்த்திருக்கேன். இது ஒரு டார்க் ஹியூமரான ஜானர், பட் குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். அப்கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி சென்சார் போர்டு எங்களுக்கு அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான், எங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் மியூட் சில இடத்துல கொடுத்துருக்காங்க. டபுள் மீனிங்ல இல்ல, சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது, சோஷியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது, பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸ் பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம், ஸ்மச் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கிறது, சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்ல கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையா அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம். கரெக்டா இருக்கு. டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. சோ நீங்க பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தரமா நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிருமான்னு நோட் பண்ணுங்கப்பா. அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங் அவர் தான் கேக்குறாரு. அதான் கேக்குறாரு. சோ நடிச்ச இந்த படம்ல நான் வந்து இசை பண்ணேன். சோ தெரியல, ஆண்டவன் தான் சொன்னோம் இசை பண்ண. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல இவரு நடிச்சிருக்காரு, அதாவது டான்ஸ் பண்ணிருக்காரு. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாடுற மாதிரி. ஆக்சுவலா அனிருத் இவருக்காக தான் பாடின மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அவர் ஸ்பீச்சே வந்து சரியா புரியாம தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் இருக்குமா? அவரு ஆலந்தூர் புரியாம தான் இருக்கு. அவர் ஆலந்தூர்காரர், அதனால தான் அப்படி பேசுறாரு. ஆமா இல்ல ஆஃப் கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள், புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணிருக்காரு. பட் புரியுற மாதிரியும் இருக்கும். இல்ல இசையெல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இசைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏதுங்க மொழி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்துட்டேன், ஓகேங்களா?
எந்த படத்துலையும் நான் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய ப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும். நான் இன்னை வேற 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 படத்துலையுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு இல்லை செட்டில் இல்லை, ஏமாந்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த படம் அதனால தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க. இன்னொரு 4 படம் நல்ல படங்கள் வரும். நாங்கள் வளருவோம். ஓகேங்களா? எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும். பார்த்துக்கோங்க. லெக் பீஸ் படம் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்ச் 7 மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய ஜெனியூன் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கனாலும் நாங்க தப்புகள் இருந்ததுன்னா திருத்திக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான படமா இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே. உங்களோட டைமுக்கு, உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை, சின்ன ப்ரொடியூசரை உங்களால், இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட ஜென்யூனான என்ன சொல்கிறது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 7 இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் ப்ரெஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.